வீட்டில் செய்யக்கூடாதவை சிலவற்றை பார்க்கலாம். கட்டிலில் அமர்ந்து சாப்பிட்டால் கடன் வந்து சேரும். வடக்கு பார்த்து அமர்ந்து உணவு உண்ணக்கூடாது. இருட்டிலோ நிழல் படும் இடங்களிலோ உண்ணக்கூடாது. சாப்பிடும் பொழுது நடுவில் எழுந்து சென்று மீண்டும் வந்து சாப்பிடக்கூடாது. நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. அதிக கோபத்துடன் உணவு உண்ணக்கூடாது. நம்ம வீட்டு வாசல் எலுமிச்சை வைப்போம் அல்லவா? இனிமே இதை தெரிஞ்சுக்கிட்டு வையுங்க. குறிப்பாக கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் பலர் பேர் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழத்தை சரி பாதியாக வெட்டி அவற்றில் குங்குமம் தடவி வைத்திருப்பார்கள். உண்மையில் எலுமிச்சை பழம் திருஷ்டியை தாண்டி எதிர்மறையான விஷயங்களை நமது வீட்டில் அண்டவிடாது. எலுமிச்சை பழத்தை கட் செய்து நமது வீட்டு வாசலில் வைக்கலாம். அதனை எந்த கிழமையில் வைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் வைப்பது மிகவும் சிறந்த பலன்களை கொடுக்கும். அப்படி வைக்கும்போது அவற்றில் குங்குமம் தடவி வைக்க வேண்டும். இதனை வாரத்திற்கும் ஒரு முறை மாற்றிவிடுவது மிகவும் சிறந்தது. தலையணைக்கு கீழே வைக்க வேண்டிய பொருட்கள்: நாணயம். வாஸ்துப்படி தூங்கும் போது தலையணைக்கு அடியில் ஏதாவது ஒரு நாணயத்தை வைத்து தூங்கினால் உங்களது நிதிநிலை மேம்படும். முக்கியமாக எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஏலக்காய். வாஸ்துப்படி ஏலக்காயை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் மன அழுத்தம் நீங்கி நிம்மதியாக தூங்குவீர்கள். வாஸ்துப்படி தலையணைக்கு அடியில் வாசனை பூக்களை வைத்து தூங்கினால் இனிமையான சூழலால் மன நிம்மதியும் இருக்கும். சீக்கிரமாகவே தூங்கி விடுவீர்கள். இந்த நாளில் மட்டும் ஒப்பு வாங்கிறாதீங்க, மிகப்பெரிய ஆபத்து வரும். வீட்டில் இறப்பு போன்ற தீட்டு இருக்கும் பொழுது உப்பை வாங்கி வரக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் நேரங்களில் அவர்கள் வீட்டுக்கு உப்பை வாங்கி வரக்கூடாது. கடன் வாங்கும் போதும் அல்லது நகை அடமானம் வைக்கும் போது, அந்த வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது உப்பு வாங்கி கொண்டு வரக்கூடாது. நம் வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளிகளை உப்பு வாங்கி வருமாறு சொல்லக்கூடாது. கோயில் உள்ளே செல்லும் முன் வாயில் படியை தொட்டு கும்பிட்டு பக்தர்கள் உள்ளே செல்வார்கள். இதற்கு பின்னணியில் அறிவியல் பூர்வமான காரணங்களும் உள்ளன. வாசல் படியை தொட குனியும் போது அது ஒருவரின் உடம்பில் உள்ள சூரிய நாடியை இயங்க வைக்கிறது. படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்களை நம் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் மீது வைத்து அழுத்த வேண்டும். இது நம்மிடம் உள்ள தீய சக்திகளை விரட்டுவதோடு தெய்வீக அதிர்வலைகளை நமக்குள் கிரகிக்க செய்யும். உங்க யாருக்கும் தெரியாத ஒரு சூட்சமமான பரிகாரத்தை நான் சொல்றேன். கடவுள் மீது நம்பிக்கை இருக்கவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுசா பாருங்க. பொதுவாக நாம் அனைவரும் சிவன் கோயிலுக்கு செல்வோம். அப்படி செல்லும் போது அங்குள்ள மூலஸ்தவருக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்ச உடனே பொதுவா நம்ம எல்லாருக்கும் பிரசாதமும் பூவும் தருவாங்கல்ல. அந்த பூவை சிவனுக்கு எதிரில் இருக்கும் நந்தி தேவர் மேலையோ இல்ல அருகிலையோ வச்சுட்டு வாங்க. நான் ஏன் இதை செய்ய சொல்றேன்னா, நந்தி பகவான் சிவபெருமான் கிட்ட கேட்ட வரம் தான் இது. இங்கு வர பக்தர்கள் எல்லாம் என்னுடைய யோகம் கலையாமல் உன்னுடைய பிரசாதத்தை யார் ஒருவர் என்கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்கிறார்களோ அவங்க கேட்கிற வரத்தை அள்ளி அள்ளி தருவது மட்டும் இல்லாம முக்தி தருவேன், பிறவி இல்லாத வாழ்க்கை தருவேன் என்று சிவனிடம் நந்தி தேவர் கேட்டதால் சிவன் இந்த வரத்தை நந்திக்கு அளித்தார். இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா நம்பி செஞ்சீங்கன்னா திருமண தடை, ஜாதக தோஷம், அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கிவிடும். உங்களால் முடிந்த அளவுக்கு நந்தி தேவரை பிரதோஷ காலங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து நாளிலும் பொதுவாக அவரை மனதார வழிபடுங்க. சகல தோஷமும் நீங்கிடும். இந்த 8 பொருட்களை வீட்டில் என்றும் தீர்ந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறைய குறைய வாங்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். முதலாவது, நிறைப்பானை தண்ணீர் வீட்டில் இருப்பது குலதெய்வத்தின் அருளை பெற்று தரும். உப்பு எப்பொழுதும் வீட்டில் இருப்பது அன்னலட்சுமியின் அருளை பெற்று தரும். இதனால் நம் வீட்டில் அன்னத்திற்கு என்றும் குறை வராது. நம் வீட்டு அஞ்சரை பட்டியல் மசாலா பொருட்கள் என்றும் நிறைந்திருப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்று தரும். 4வது, ஊறுகாய் என்றும் வீட்டில் இருப்பது குபேரனின் அருளை பெற்று தரும். 5வது, அரிசி பானையில் என்றும் அரிசி நிறைந்திருப்பது சிவபெருமானின் அருளை பெற்று தரும். 6வது, துவரம்பருப்பு என்றும் வீட்டில் குறையாமல் வைத்திருப்பது முருகப்பெருமானின் அருளை பெற்று தருமாம். 7வது, மஞ்சள் பொடி என்றும் வீட்டில் இருப்பது அம்பிகையின் அருளை பெற்று தரும். அதேபோல் பால் மற்றும் தயிர் என்றும் நம் சமையல் அறையில் இருப்பது பணவரவை அதிகரிக்க செய்யுமாம். இந்த பொருட்களில் எல்லாம் தெய்வங்கள் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. இந்த 8 பொருட்களை வீட்டில் என்றும் தீர்ந்து விடாமல் பார்த்து